விஜயின் பரப்புரை வாகனம் இன்னும் அரை மணி நேரத்தில் பரப்புரை களத்திற்கு செல்லவிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடைய இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன், விஜய் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு பொதுவாகவே தமிழகத்துல 8 முதல் ஒரு 10% நடுநிலையான மக்கள், கட்சி சாராத மக்களோட வாக்கு யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அந்த மாதிரியான வாக்குகளை விஜய் அபகரிப்பாரா? எப்படி? ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையுமே மாற்று சக்தி அப்படின்னு யாரோ ஒருத்தரை தமிழக மக்கள் பார்ப்பாங்க. அது ஒரு காலகட்டத்தில் மதிமுகவா இருந்துச்சு, ஒரு காலகட்டத்தில் தேமுதிகவா இருந்துச்சு, தமிழ் மாநில காங்கிரஸா இருந்துச்சு, சீமான் அவர்களா நாம் தமிழர் கட்சியா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்தாங்க. அதனாலதான் அது ஒரு 8% ஓட்டை பெற்றிருந்தாங்க. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மாறி இருந்தாங்க. தேமுதிகவும் அப்படி ஒரு கடுமையான தாக்கத்தை கடந்த தேர்தல்களில் ஏற்படுத்தியிருந்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பித்த 2005க்கு பின்பு 2006 சட்டமன்ற தேர்தலில் அந்த தாக்கத்தை உணர முடிஞ்சு. அதே போன்று விஜய் அவர்கள் ஒரு நடுநிலையாளர்கள் ஓட்டர்ஸ், அதாவது ஒரு மாற்றம் வரணும், திமுக அதிமுக இவர்களுக்கு மத்தியில் ஒரு மூன்றாவதா ஒரு அணி உருவாகி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் ஓட்ட விற்பாரு. ஆனா அதை மட்டுமே மையப்படுத்தி களமாடுபவரா நிச்சயமா விஜய் இருக்க மாட்டார். அவர் எல்லா தரப்புல இருந்தும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஓட்டு எடுக்க வாய்ப்பு இருக்காது. திமுகக்குள்ளேயும் நடக்கும், அதிமுகக்குள்ளேயும் நடக்கும், விசிகக்குள்ளேயும் நடக்கும். இளைஞர்கள் ஓட்டு அதிகமா இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகள் கடுமையான ஒரு சேதத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இன்னொன்று, தமிழ்நாட்டு அரசியல் களம் இருமுனை போட்டியா இருதுருவ அரசியலா மட்டும்தான் 1967க்கு பின்பாவே இருந்துட்டு வருது. முதல் முறையா அதற்கு இணையா இன்னொரு மாற்று சக்தியா தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக விஜய் சில செயல்களை செஞ்சுட்டு இருக்காரு. நேற்று வரை அவர் வெளியில வரல, அவர் மக்களை சந்திக்கல என்கிற விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் இந்த மக்களையும் சந்திக்கிறதுனால இது ஒரு நடுநிலையாளர்கள் ஓட்டையும் தன்னை நோக்கி அவர் திருப்புறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். பட் இது எல்லாமே அதுக்காக ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை பெற்றுவாரு, முதல் தேர்தலையே மும்முனை போட்டியா மாத்திருவாருன்னா அதுக்கான சாத்திய குறைவுகள் இன்றைக்கு சூழல்ல குறைவாக இருக்கலாம். ஆனா விஜய் கடுத்த சேதத்தை ஏற்படுத்துவாரு, அனைத்து கட்சிகளுக்கும் சேதத்தை ஏற்படுத்துவாரு. ரொம்ப குறிப்பா நடுநிலையாளர்கள் ஓட்டர் மட்டுமில்ல, இன்னும் சில பேர் ஓட்டே போடாத கல்ச்சர் இருக்கும். பெரும்பான்மையான இளைஞர்களை நம்ம எடுத்துக்கிட்டா வெளியூர்ல வேலை பார்ப்பாங்க, வெளி மாநிலத்துல வேலை பார்ப்பாங்க, வெளிநாட்டுல வேலை பார்ப்பாங்க. இவர்கள்லாம் இந்த தேர்தலுக்கு ஒரு நாள் வரணும், இதுக்காக ஓட்டு போடுறதுக்காக வரணும், சென்னையில இருந்து சொந்த ஊர் வரணும் அல்லது வெளி மாநிலத்துல இருந்து வரணும் அப்படின்னு ஒரு அழுத்து போன தன்மை இளைஞர்கள் குழாம்ல குறிப்பா இருக்கும். அந்த மாதிரியான நபர்கள் கூட இந்த முறை தேர்தலுக்கு ஓட்டு போட வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதாவும் இதுக்குள்ள நம்ம பாக்குறேன். ஸோ இது எந்த வகையில இருந்தாலும் ஒரு தேர்தல் ஆணையம் அந்த தரவுகளோட அடிப்படையில் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள், அதாவது 18 வயது முதல் வாக்காளர்கள்ல இருந்து 30 வயது வரையிலான ஓட்டர் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் வர சட்டமன்ற தேர்தலில் 1,06,00,000 பேர் ஓட்டு போட போறாங்க. அந்த வாக்குகளை முக்கியமா விஜய் ஈர்க்கணும்னு நினைக்கிறார். இளைஞர்கள் ஓட்டு, அந்த இளைஞர்கள் ஓட்டை ஈர்க்கிறத நோக்கிதான் அவருடைய அந்த பரப்புரையில பயணத்துல எல்லாத்துலயுமே கொஞ்சம் சினிமா தன்மை அதிகமாக இருந்தாலும் அந்த ஜெனரேஷன் ரசிப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய தாக்கத்தை நிச்சயமாக முதல் தேர்தலே விஜய் ஏற்படுத்துவாரு. குறைந்தபட்சம் 10% பெறலாம். அது தேர்தல் நெருக்கத்துல அவருடைய பரப்புரைகளை பொறுத்து இன்னும் கூடுனாலும் ஆச்சரியப்படுறது. தமிழ்நாட்டில் நீங்க ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்கள் அவங்களுடைய வாக்குகளை நோக்கிதான் விஜய் பயணிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துலதான் சீமான் விஜய அதிக அளவுல விமர்சிக்க காரணமா சொல்லப்படுதா? ஏன்னா கடந்த காலங்கள்ல திமுக அதிமுக அல்லாத கட்சி அப்படின்னு பாக்குறப்ப நாம் தமிழர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. இப்ப அந்த இளைஞர்களோட வாக்கெல்லாம் விஜய்க்கு போயிடும் அப்படிங்கிற அந்த அச்சம் தான் சீமான் கடுமையா விமர்சிக்க காரணம். நிச்சயமாக இளைஞர்கள் ஓட்டு என்பதுதான் இன்னைக்கு சீமான் அவர்கள் விமர்சிக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் ஓட்டை ஈர்க்கிறதுக்கான எந்த வேலையுமே திராவிட கட்சிகள் பெருசா செய்யல. நீங்க திமுகவோடு ஒப்பிடுகிற போது அதிமுக எதுவுமே செய்யல. நான் அந்த புள்ளிக்குள்ள போயிட்டு இங்க வந்தா இன்னும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்து 8 ஆண்டுகள் ஆகுது. இந்த 8 ஆண்டுகள்ல அதிமுகவை ஒரு ஆளுமை மிக்க விஷயமா அடுத்த தலைமுறை பார்க்கணும்னா என்ன செஞ்சிருக்கணும்? இளம் தலைமுறைக்காக அடுத்த தலைமுறை அதை உணரணும் அப்படிங்கிறதுக்காக குறைந்தபட்ச பள்ளி கல்லூரிகள்ல பேச்சு போட்டியாவது நடத்திருக்கணும். ஜெயலலிதா பேச்சு போட்டிகளாவது நடத்திருக்கணும். மாவட்ட அளவுல மாநில அளவுல இளைஞர் நிர்வாகிகளை நியமிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு பேச்சாளர்களை உருவாக்குறாங்க. அதே மாதிரி அதிமுக தரப்புலுமே அப்படியான இளைஞர்களை இருக்கக்கூடிய அளவுல சில பதவிகளை நியமிச்சிருக்காங்க, பேச்சாளர்களை உருவாக்கியிருக்காங்க. ஆனா தாவேக்கால அந்த மாதிரி இல்லை. இளைஞர்கள் இயல்பாகவே இளைஞர்கள் இருக்காங்க, இருந்தாலுமே அதிமுக திமுக முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட முடியுமா?
இல்ல அப்படி சொல்லல, அவங்களை ஈர்க்கலங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க குறிப்பிட்டதை போல விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல விஜயகாந்த் அவர்களுடைய வரவுக்கு பின்புதான் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை உருவாக்கப்பட்டுச்சு அதிமுகல. நீங்க பாத்தீங்கன்னா அப்ப ஒரு விளம்பரம் போடுவாங்க இளைஞர் பாசறை சார்பா, இளைய ரத்தத்தின் பாசறை, இது இமயமே அதிரும் போர்ப்படைன்னு போடுவாங்க. இன்னைக்கும் எனக்கு நினைவுல இருக்கு, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த விளம்பரத்தை கேட்டது. அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அன்னைக்கு இருந்த அந்த கட்சிகள். இன்னைக்கு வந்து புதிதாக அங்க வந்து பேச்சாளர்களை உருவாக்கியிருக்காங்க. அண்மையில கூட எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரங்களால அவர்களுக்கு பாராட்டுகள் எல்லாம் கொடுத்தாங்க. திமுகவும் பேச்சாளர்களை உருவாக்கியிருக்காங்க. இங்கெல்லாம் உருவாக்கப்படுறாங்க, தாவேக்கால தானா உருவாகுறாங்க. ரெண்டுக்குமான இடைவெளியை நான் குறிப்பிடுறேன். இங்க இளைஞர்கள் உருவாக்கப்படுறாங்க, கட்சிக்கு வாங்க பணி செய்யுங்க என்று வளர்க்கப்படுகிறார்கள், வார்க்கப்படுகிறார்கள். ஆனா விஜய்க்கு அது இயல்பாகவே நடக்குது. சீமான் அவர்கள் ஏன் இவ்வளவு கோபப்படுறாருன்னா, அவர் உருவாக்கிய இளைஞர்கள் கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பண்பு சார்ந்த கூட்டமா, ஏதோ ஒரு வகையில தமிழினம் சார்ந்த புரிதல் உள்ள ஒரு கூட்டத்தை சீமான் உருவாக்கினார். ஆனா இன்னைக்கு அந்த கூட்டத்தின் பெரும்பகுதியே விஜய் அவர்களால் ஈர்க்கப்படுது. ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள்கிட்ட ஒரு கட்சி போகணும், ஆழமா உள்ள போகணும். அப்பதான் அந்த கட்சியால வந்து கவனிக்கப்பட வைக்க முடியும், களமாட முடியும். ஆனா அந்த இடத்தை சீமான் அவர்களுடைய இருப்பை கேள்விக்குறியாக்குது விஜய் அவர்களுடைய பயணம். ஏன்னா நீங்க பார்க்கலாம், சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா, கடுமையா 10 ஆண்டுகளுக்கு மேல போராடி மக்களுக்காக பணி செய்து களத்துல நின்று பல போராட்டங்களை நடத்தி என்னவெல்லாமோ பண்ணாலும் கூட அவரால் இன்றைக்கு வர ஒரு கவுன்சிலர் பதவிக்கு கூட நாம் தமிழர் கட்சியில் ஒரே ஒருவர் எனக்கு தெரிந்து ஜெயித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்துல ராஜாக்கமங்கலம் துறை என்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த அவர் தான் முதல் யூனியன் கவுன்சிலர் நாம் தமிழர் கட்சிக்கு. அவரே ஜெயிச்ச ஒரு மாதத்துல 2 மாதத்துல திமுகவில் சேர்ந்து விட்டார். இன்று வரை அவர்களால ஒரு மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்களை கூட உருவாக்க முடியாத நிலைமையில திடீரென்று விஜய் வர்றாரு, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. இவ்வளவு கூட்டம் வருகிறது, இவ்வளவு திரளா மக்கள் கலந்துக்கிறாங்க என்பது சீமான் அவர்களுக்கு நிச்சயமா அந்த கட்சிக்கு ஒரு சேதம் ஏற்படுத்துகின்றதுனால அவரிடம் கொள்கை இல்லை, எங்களிடம் கொள்கை இருக்கிறது என்று அவருடைய சித்தாந்தத்தை கையில் எடுத்து விஜய்க்கு எதிராக களமாடுறாரு. இது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இப்பொழுது வளர்ச்சியை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் பெரிதாக பாதிக்கும். உண்மையே இல்லை, தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை அவர்களுடைய காலத்துல ஒரு அளவில் வளர்ச்சி இருக்கிறது என்று சொன்னா, இன்னைக்கு அண்ணாமலை இல்ல, அவரால் ஈர்க்கப்பட்டு வந்த இளைஞர்கள் இன்னைக்கு மாற்று வடிகால தேடுவாங்க. அந்த இளைஞர்கள் கூட விஜய் பின்னாடி போய் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இளைஞர்கள் ஓட்டினுடைய பெரும்பகுதியை விஜய் ஈர்ப்பார். அதே நேரத்தில் ஒரு 45 வயது 50 வயது கடந்தவர்கள் கிட்ட விஜய் இருக்காரான்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறும். அவங்க எப்ப ஈர்க்கப்படுவாங்கன்னா, தொடர்ச்சியா அவங்க பழகிருப்பாங்க ஒரு சின்னத்துக்கு. எத்தனையோ தேர்தல் நடந்தாலும் நான் உதயசூரியனுக்கு தான் போடுவேன், எந்த தேர்தல் நடந்தாலும் நான் ரெட்டை இலைக்கு தான் போடுவேன். அது வந்து ஒரு தலைமுறையா ஓட்டு போடுற கல்ச்சர். ஒரு தலைமுறை அப்படிங்கிறத நம்ம 28 வருஷம் 27 வருஷம் சொல்லுவோம். அந்த தலைமுறையா ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஓட்டை போய் விஜயால முதல் தேர்தலே மாத்திர முடியாது. அதே நேரத்தில் இளைஞர்கள் ஓட்டுல அவர் கை வைப்பது என்று சொல்வது நாம் தமிழர் கட்சியினுடைய அடிமடியில கை வைக்கிறது போன்றது. அதனாலதான் சீமான் அவர்கள் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டிய சூழல் ஏற்படுது. தமிழக வெற்றி கழகத்தோடு ஒப்பிடுகிற போது ஒப்பீட்டளவுல சீமான் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் நல்ல பேச்சாளர்கள், பண்பாளர்கள், பயிற்சியாளர்கள், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். நீ பண்பானவனா, உனக்கு உன் ஓட்டுக்கு வேல்யூ 2 ஓட்டு, நீ பயிற்சி பெற்றவனா உன் ஓட்டுக்கு வேல்யூ 3 ஓட்டும் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டு தான். அந்த வகையில ஓட்டினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில இளைஞர்கள் ஓட்டின் பெரும்பகுதி இன்னைக்கு விஜய் பின்னால் இருக்கு என்பதை எல்லா கட்சிகளுமே உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து அவர் ஒரு விஷயத்த பேசினா நீங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல சகல கட்சிகளும் வந்திருக்கிறதா நான் பாக்குறேன்.